எபிசோட் 51. சண்டையிடுவதற்காக அமைக்கப்பட்டிருந்த பிரம்மா அவனை இளம் பெண்கள் கூட்டம் சூழ்ந்து கொண்டது. அதை கண்டு எரிச்சல் அடைந்த சின்னு, ஏய் தள்ளுங்க தள்ளுங்க, தள்ளி போங்க, என் நண்பனை விடுங்கடி, என் நண்பனுக்கு பொண்ணுங்கனாலே பிடிக்காது, நகருங்கடி. திடீர்னு எங்க இருந்து வந்துச்சு இந்த பெண் ரசிகர்கள் பட்டாலும் என்றது. டாலரை நெருக்கமாக பார்த்த பரவசத்தில் பதட்டத்துடன் ஒரு பெண், டாலர், உங்க நினைவை எனக்கு ஒரு கையெழுத்து போடுங்க என்று கூறி அவனிடம் ஒரு எழுதுகோலை நீட்டினாள். டாலர் உற்சாகத்துடன் எழுதுகோலை வாங்கி, கையெழுத்து தானே போடுற என்றார். ஆனால் சூழ்ந்து நின்று கொண்டிருந்த எந்த இளம் பெண்ணிடமும் கையெழுத்து போடுவதற்கு காகிதமோ வேறு எதுவோ இல்லை. டாலர் அதை கண்டு குழப்பம் அடைந்து, நான் எங்க கையெழுத்து போடுறது என்று தனது மிடுக்கான குரலில் கேட்டான். டாலர், இதோ இங்க கையெழுத்து போடுங்க என்று ஒரு குண்டு பெண்
அவன் முன் வந்து தனது ஆடையை விலக்கி மார்பை காண்பித்தாள். நீங்க எப்பவும் என் நெஞ்சிலேயே இருக்கணும், என் நெஞ்சில போடுங்க என்றாள். அது கண்டு சின்னு என்று அதிர்ச்சியில் மயங்கி விழுந்தது. திடீரென்று ஒரு இளம்பெண் ஆடையை விலக்கி அரைக்குறையாக மார்பை காண்பிக்கவும் அகிலனுக்கு குப்பென்று வியர்த்தது. அகிலன் தன்னை சாந்தப்படுத்திக் கொண்டு அந்த பெண்ணின் மார்பில் டாலர் என்று கையெழுத்திட்டார். டாலர் டாலர் எனக்கு கையெழுத்து போடுங்க, இங்க கையெழுத்து போடுங்க என்று வரிசையாக பெண்கள் உடலில் வெவ்வேறு இடங்களில் டாலரிடம் கையெழுத்து வாங்கிக் கொண்டனர். டாலர் சில பெண்களுக்கு கையெழுத்து விட்டு கூட்டத்தை திரும்பி பார்த்தான். கூட்டம் குறைவதாக தெரியவில்லை. உடனே அங்கிருந்து நகர துவங்கினான். டாலரை பின்தொடர்ந்து வந்த சிலர், டாலர் எனக்கு கையெழுத்து போடுங்க, நான் உங்களுடைய பெரிய ரசிகை டாலர் என்று கூச்சலிட்டபடி அவனை பின்தொடர்ந்து வந்தனர். டாலரை சில வீரர்கள் பாதுகாத்து அவனை ஒரு தனி அறைக்கு அழைத்து வந்தனர். அங்கு மிருகலோச்சன், முஷ்டி வீரன் நிக்கண்டன், விபாஷா ஆகிய 3 பேரும் அவனுக்காக காத்திருப்பதை கண்டு டாலர் ஆச்சரியப்பட்டான். டாலர், புனித அரண்மனைக்கு உன்னை அனுப்புறது ரொம்ப கஷ்டம். உன்னோட இறைச்சிகளுக்காக வேற என்ன வேணாலும் கேளு, நான் கொடுக்க தயாரா இருக்கேன் என்றான் நிக்கண்டன். என்னால என் முடிவெல்லாம் மாத்திக்க முடியாது. புனித அரண்மனைக்கு போற அனுமதி எனக்கு கிடைச்சா உங்களுக்கு விஷத்தேனீக்களோட இறைச்சிகள் கிடைக்கும் என்றான் டாலர். மிருகலோச்சன் அவர்களின் உரையாடல்களில் கலந்து கொள்ளவில்லை. ஓரமாக நின்று அவர்கள் பேசுவதை அமைதியாக கேட்டுக்கொண்டிருந்தான். அவன் டாலரிடம் வணிகம் செய்ய விரும்பவில்லை. விபாஷா முன் வந்து, டாலர், உன்கிட்ட 30 விஷத்தேனீக்களோட இறைச்சி இருக்குன்னு சொல்றல, நான் ஒப்பந்தத்துக்கு சம்மதிக்கிறேன். ஆனா அதுக்கு முன்னாடி உன்கிட்ட இருக்கிற இறைச்சிகளை நான் நேர்ல பார்க்கணும் என்றாள். டாலர் நிதானமாக, எனக்கு முதல்ல புனித அரண்மனைக்கு அனுமதியை உறுதி செய்யுங்க, உங்களுக்கு கிடைக்க வேண்டிய பொருள் உங்களை தேடி வரும் என்றான். விபாஷா கடுப்பானார். நீ என்ன நம்ப மாட்ட, நான் மட்டும் உன்னை எப்படி நம்புறது? உனக்கு வேண்டியது கிடைச்சதுக்கு அப்புறம் நீ என்னை ஏமாத்திட்டனா என்று கேட்டாள். நீ என்ன நம்புறதும் நம்பாததும் உன்னோட பிரச்சனை. ஒப்பந்தத்துக்கு சம்மதிச்சா நான் உன் கூட வியாபாரம் பண்ண தயாரா இருக்கேன், இல்லனா ஆளை விடுங்க, நான் கிளம்புறேன் என்று சொல்லிவிட்டு டாலர் நகர்ந்தார். டாலர் இரு என்று அவனை அவசரமாக விபாஷா தடுத்தாள். பின் நிதானமாக பெருமூச்சு விட்டு, இங்க பார், புனித அரண்மனைக்கான அனுமதியை வாங்குறதுக்கு எனக்கு கொஞ்சம் கால அவகாசம் தேவை. நான் வாங்கிட்டு உனக்கு செய்தி அனுப்புறேன். அப்புறம் இனிமே நமக்குள்ள எந்த வியாபாரம் நடந்தாலும் அதை பத்தி நாம 2 பேரும் மட்டும் தனியா பேசலாம் என்றாள் விபாஷா. தனியாவா? ஓ, தனியாவா? பேசலாமே என்று புன்னகையுடன் கூறினான் அகிலன். நல்லது, 2 நாள் கழிச்சு இங்க வா, நீ கேட்டது கிடைக்கும் என்றாள் விபாஷா. அகிலன் சரி என்று தலையசைத்து விட்டு புன்னகையுடன் அறையை விட்டு வெளியே செல்ல ஆயுதம் ஏந்திய வீரர்கள் அவனுக்கு நகர்ந்து வழிவிட்டனர். விபாஷாவிடம் ஒப்பந்தம் போட்டுக் கொண்ட பிறகு டாலர் தெருவில் கூடியிருந்த மக்களை பார்த்து கையசைத்து விட்டு தனது ரெக்கைகளை வரவழைத்து சிறகடித்து வானத்தில் பறந்தான். அகிலன் காட்டிற்குள் வந்து இறங்கினான். கவசமும் ரெக்கைகளும் மறைகட்டும் என்று சொல்ல 2ம் மறைந்து அகிலன் சாதாரண மனிதனாக மாறினான். சிறிது நேரம் காட்டிற்குள் சுற்றி திரிந்தான். அவன் தோளில் அமர்ந்திருந்த சின்னு, விபாஷா உனக்கு அனுமதி வாங்கி கொடுத்துருவான்னு நினைக்கிறியா அகிலா என்று கேட்டது. எனக்கு விபாஷா மேல எந்த சந்தேகமும் இல்ல. விபாஷாவுக்கு பல இடத்துல செல்வாக்கு இருக்கு. அவ கண்டிப்பா புனித அரண்மனைக்குள்ள நுழைய அனுமதி வாங்கி கொடுத்துருவா என்றான் அகிலன். சின்னு ஆர்வத்துடன் கேட்டது. உன் கூடவே தானே இருக்க, என்கிட்ட புனித அரண்மனையை பத்தி நீ பேசவே இல்லையே. எப்போ இந்த அரண்மனைக்குள்ள நுழையிறத பத்தி முடிவெடுத்த? நான் எங்க முடிவெடுத்தேன்? அவனுங்க கொடுக்கறத வாங்கிட்டு அவனுங்களோட வியாபாரம் பண்ணிருந்தா நம்மள ரொம்ப மட்டமா நினைச்சிருப்பானுங்கல்ல. அதனாலதான் என்னோட கோரிக்கையை மாத்திக்கிட்டேன். கருஞ்சிவப்பு தேனீக்களை வேட்டையாடினது எவ்வளவு நல்லதா போச்சு பாத்தியா? அந்த தேனீக்கள் அரிய வகை ஜந்துங்கிறதுனால அதோட இறைச்சிக்கு எவ்வளவு விலை வேணாலும் கொடுக்க தயாரா இருக்கானுங்க. அதுவே வழக்கமா சந்தையில கிடைக்கக்கூடிய இறைச்சியா இருந்தா புனித அரண்மனைக்கு அனுமதி வாங்கி தர அளவுக்கு வந்திருக்க மாட்டானுங்க என்றான் அகிலன். அகிலன் ரைடன் நகரத்திற்குள் நுழைந்தான். அவன் தெருவில் நடந்து செல்ல அனைவரும் டாலரை பற்றி தான் பேசிக் கொண்டிருந்தார்கள். அதை கேட்டு அகிலன் சிரித்துக் கொண்டே நகர்ந்து அவனது அறையை அடைந்தான். அவன் வைத்திருந்த 30 விஷத்தேனீக்களின் இறைச்சிகளை சரிபார்த்து விபாஷாவிடம் ஒப்படைப்பதற்காக ஒரு மூட்டையாக கட்டி வைத்தான். மீதமிருந்த இறைச்சிகளை தன்னுடைய குட்டி டிராகனை வரவழைத்து அதற்கு உணவாக கொடுப்பதற்காக வைத்திருந்தான். மறுநாள் அவர்களின் ஒப்பந்தத்தின்படி விபாஷாவிடம் இறைச்சிகளை ஒப்படைத்துவிட்டு புனித அரண்மனைக்குள் நுழைய அனுமதி சீட்டை பெற்றுக் கொண்டான். அகிலன் நெடுதூரம் பறந்து புனித அரண்மனையை அடைந்தான். அவன் உள்ளே நுழைந்ததும் அவனைப் போல பல அற்புதமான சக்தி கொண்ட வீரர்கள் அந்த அரண்மனைக்குள் உலாவுவதைக் கண்டான். அவர்களை பார்த்து பிரமித்து அகிலன் நேராக சிறப்பு தற்காப்பு பிரிவு இருக்கும் இடத்தை அடைந்தான். அங்கு பல தற்காப்பு கலைகளின் பயிற்சி காணொளிகள் விற்பனைக்காக வைக்கப்பட்டிருந்தன. ஒவ்வொரு காணொளியும் ஒரு தற்காப்பு கலையின் முழு விவரத்துடன் இருந்தது. அகிலன் அங்கிருந்து தற்காப்பு கலை குறிப்புகளை படித்து எது சிறந்த வர்மக்கலை என்று ஆராய்ந்தான். அகிலனால் ஏதேனும் ஒரு கலையை மட்டும் தான் தேர்வு செய்து சொந்தமாக்கிக் கொள்ள முடியும். அதனால் மிகவும் கவனமாக யோசித்துக் கொண்டிருந்தான்.
அப்படி அவன் ஒரு கலையை பற்றி படிக்கும்போது உற்சாகமடைந்தான். எபிசோட் 52. புனித அரண்மனைக்கு அகிலன் தங்க கவசம் அணிந்தபடி சென்று வர்மக்கலையின் காணொலி பதிவை வாங்கி அதை கற்றுக்கொள்ள முடிவெடுத்தான். தற்காப்பு கலைகளின் சிறப்பு பிரிவிற்கு சென்றான். அங்கு சிறப்பு தற்காப்பு கலைகளின் காணொலிகள் வரிசையாக அடுக்கி வைக்கப்பட்டிருந்தன. ஒரு வர்மக்கலையின் குறிப்புகளை அவன் படிக்கும் போது அவனது முகம் சந்தோஷத்தில் மலர்ந்தது. அந்த கலையை உயர்குல வீரர்களால் மட்டுமே கற்றுக்கொள்ள முடியும் என்று எழுதியிருந்தது. பரிணாம வளர்ச்சி அடையும் தருவாயில் இருக்கிறவர்கள் கட்டாயம் கற்றுக்கொள்ள வேண்டிய கலையாக அது இருந்தது. அகிலனுக்கு எல்லா கலைகளையுமே கற்றுக்கொள்ள வேண்டும் என்கிற ஆர்வம் இருந்தது. ஆனால் அவனால் ஒரு சிறந்த வர்மக்கலையை மட்டுமே தனக்கு சொந்தமாக்கிக் கொள்ள முடியும். இறுதியாக உக்ரம் என்கிற வர்மக்கலை ஒன்றை அகிலன் தேர்வு செய்தான். உக்ரம் வர்மக்கலையின் பயிற்சி காணொலியை பார்க்க தொடங்கினான். இந்த சண்டை அசைவுகள் எனக்கு ரொம்ப பரிச்சயமான ஒன்னாதான் இருக்கு. இது நான் இளங்கீரன்னு ஒருத்தனை சாகடிச்சு அவன் மூலமா கத்துக்கிட்ட வர்மக்கலை யுக்திகளோட ஒத்து போகுதே. சொல்ல போனா இது நான் பயிற்சி எடுத்துக்கிட்டு இருக்கிற தற்காப்பு கலை விட அடுத்த நிலை. உக்ரம், யார் இந்த இளங்கீரன்? சிறந்த வர்மக்கலையை கத்து வச்சுக்கிட்டு எதுக்காக பரதேசி மாதிரி சுத்திக்கிட்டு இருந்தான் என்று யோசித்தான். அப்போது டாலரின் முதுகை ஒரு கை வந்து தட்டியது. உடனே அவன் திரும்பி பார்க்க அங்கு 30 வயது மதிக்கத்தக்க ஒரு நபர் நின்று கொண்டிருந்தார். நீண்ட உயரக ஆடை அணிந்து மிகவும் நாகரிகமான மனிதனைப் போல இருந்தான். நீங்க தானே டாலர்? என்னோட பேர் ஹடூசா. புனித அரண்மனைக்கு உங்களை நான் வரவேற்கிறேன். உங்களுக்கு ஆட்சேபனை இல்லைன்னா நீங்க என் கூட வர முடியுமா டாலர்? இந்த உலகத்திலேயே புகழ்பெற்ற ஒருத்தரை உங்களுக்கு நான் அறிமுகம் செஞ்சு வைக்கிறேன் என்றான் ஹடூசா. டாலருக்கு அது யார் என்று தெரிந்து கொள்வதில் ஆர்வமாக இருந்தது. டாலர் அவருடன் செல்ல சம்மதித்தான். ஹடூசா அகிலனை ஒரு அறைக்குள் அழைத்து செல்ல அங்கு ஒரு நபர் திரும்பி நின்று கொண்டிருந்தார். டாலர், இதோ உங்க முன்னாடி நிற்கிறது உச்ச நட்சத்திரம், பிரபஞ்ச வீரன் தீரன் முரிலா என்று புகழ்ந்தான் ஹடூசா. தீரன் முரிலா மெல்ல திரும்பி புன்னகைத்தான். ஆஜானு பாகுவான உடல் அமைப்பு, கூர்மையான கண்கள் என அருகில் பார்க்க ஒரு ஆண் அழகனாக இருந்தார். தீரன் முரிலாவை கண்டதும் அகிலன் ஆச்சரியத்தில் பிரமித்தான். இதற்கு முன்பு தற்காப்பு கலைக்கூடத்தில் சண்டையில் முராரி சண்டையிட்டு வென்றபோது பார்வையாளராக தமினாவுடன் சென்று பார்த்திருக்கிறான். அதே போல அவனும் ஒரு நாள் சண்டையிட வேண்டும் என்று முடிவு செய்திருந்தான். இந்த உலகமே தீரன் முரிலாவோட சண்டையை பார்க்க ஆவலா காத்துக்கிட்டு இருக்கோம். ஆனா தீரன் முரிலாவுக்கு டாலரை பார்க்கணும்னு ஆசை வந்தது. உண்மையிலேயே நீங்க ரொம்ப பெரிய பாக்கியசாலி தான் டாலர். உங்களை எப்படியாவது சந்திக்கணும்னு நினைச்சுக்கிட்டு இருந்தோம். ஆனா நீங்களே புனித அரண்மனைக்கு வந்து எங்களுடைய வேலையை சுலபமாக்கிட்டீங்க என்றான் ஹடூசா. டாலர் தீரன் முரிலாவை பார்த்த சந்தோஷத்தில் இருந்தாலும் அதை வெளிக்காட்டிக் கொள்ளாமல் தனது மிடுக்கான குரலில், என்னை சந்திக்க நினைச்சுங்களா? எதுக்கு என்று கேட்டார். தீரன் முரிலா மெல்ல நடந்து வந்து டாலரின் எதிரில் நின்றார். டாலர் டாலர் டாலர், சமீப காலமாய் என்னை இந்த பேர் ரொம்ப எரிச்சலடைய வச்சிருக்கு. யார் நீ? எங்கிருந்து வந்த? மக்கள் மத்தியில நாயகனாக முயற்சி பண்றியா? மக்கள் உன்னை பத்தி பேசுறது எனக்கு பிடிக்கல டாலர். அதனால அடுத்து நடக்கவிருக்கிற தற்காப்பு கலை போட்டியில நாம 2 பேரும் சண்டையிடணும். அதுக்கப்புறம் மக்கள் டாலரை மறக்கிற மாதிரி செய்வ என்றார். தீரன் முரிலாவுக்கும் டாலருக்கும் சண்டை நடந்தால் கண்டிப்பாக தீரன் முரிலா தான் ஜெயிப்பான் என்பது டாலருக்கு நன்றாக தெரியும். டாலர் மனத்தில் யோசித்தான். அவசரப்பட்டு இதுக்கு சம்மதிச்சோன்னா தோல்வி நிச்சயம். இவனோட திறமையை நான் நேரில் பார்த்திருக்கேன். இப்போதைக்கு சண்டையை தவிர்க்க தான் நல்லது. என்ன யோசிக்கிற டாலர்? சண்டையை எப்ப வச்சுக்கலாம் என்று கேட்டான் முரிலா. டாலர் தன் தொண்டையை சிறுமிக் கொண்டு, தீரன் முரிலா, உங்களோட சண்டை போடுற அந்த நாளுக்காக தான் நானும் காத்துக்கிட்டு இருக்கேன். ஆனா அதுக்கு முன்னாடி நான் சமாளிக்க வேண்டிய சில விஷயங்கள் கொஞ்சம் இருக்கு. அதுக்கெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் நம்ம சண்டையை வச்சுக்கலாம் என்று எச்சில் விழுங்கி கூறினான் டாலர். நல்லது டாலர், காத்திருக்க. ஆனா ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கோ, யாராவது ஒருத்தர் செத்தாதான் சண்டை முடியும். இது வரைக்கும் என் கூட களத்துல சண்டையிட்ட வீரர்கள் யாரும் இப்போ உயிரோட இல்லை. அதே நிலைமைதான் உனக்கும். கூடிய சீக்கிரம் களத்துல சந்திப்போம் என்றான் முரிலா. அகிலன் அங்கிருந்து வேகமாக புறப்பட்டான். அகிலனின் முகம் தங்க கவசத்தால் மூடி இருந்ததால் அவன் பயந்தது அவர்களுக்கு தெரியவில்லை. மாக்கவி ஒரு மாத்திரையை விபாஷா அமர்ந்திருந்த மேஜையில் வைத்துவிட்டு, விபாஷா, நீ உண்மையிலேயே இந்த மாத்திரையை பயன்படுத்த போறியா என்று கேட்டாள். விபாஷா அந்த மாத்திரையை கையில் எடுத்து பார்த்து, அகிலன் எதனால ஜடாயு ராணுவ படையில சேர மறுக்கிறாங்கிற உண்மைய நான் தெரிஞ்சுக்கணும் மாக்கவி. அவனை சோதிக்கிறதுக்காக தான் இந்த மாத்திரை என்றான். அவன மாதிரி கோழத்தனமான கேவலமான பல ஆம்பளைங்க இந்த ரைடு நகரத்துக்குள்ள இருக்காங்க. அவங்க மேலலாம் அக்கறை காட்ட வேண்டிய அவசியம் நமக்கு இல்லையே. டாலர் உன் கூட வணிகம் பண்ண தயாரா இருக்கான் விபாஷா. நாம எப்படியாவது கஷ்டப்பட்டு பேசி டாலரை நம்ம படையில சேர்த்துக்கலாம். அவனை நல்ல வில்வீரனா உருவாக்கலாம். அதுக்கப்புறம் இந்த ரைடு நகரத்துல பலமான படையா நம்மளோட படம் மாறும் என்றான் மாக்கவி. விபாஷா அவளிடம் சிரித்துக் கொண்டு, டாலர் ஒரு சிறந்த வீரன், அதுல எனக்கு எந்த விதமான சந்தேகமும் இல்லை. அதே சமயம் அவன் ஒரு சுயநலவாதி. ஒரு குழுவை தலைமை தாங்கி வழி நடத்துறதுக்கு எந்த தகுதியும் அவனுக்கு இல்லை.
அவன் எப்பவுமே தனியா தான் செயல்படுறான். அவனோட காரியம் ஆகணும்னா மட்டும்தான் அவன் வெளியே வரான். அவன் நம்ம படையில சேர்ந்தா கூட அவனை முழுசா நம்புறது முட்டாள்தனம் என்றாள். அதுக்கு டாலருக்கு பதிலா அகிலனை உருவாக்கலாம்னு முடிவு பண்ணிட்டியா? உன்னால எப்படி டாலரோட இடத்துல அகிலனை வச்சு பார்க்க முடியுது என்றாள் மாகவி. விபாஷா புன்னகையுடன் கூறினாள், அகிலன் நல்ல திறமசாலி. அவனுக்கு இருக்கிற பயத்தினாலையும் தாழ்வு மனப்பான்மையினாலையும் தான் அவன் முன்னாடி வர தயங்குறான்னு நினைக்கிறேன். முறையா பயிற்சி கொடுத்தோன்னா அவனை சிறந்த வீரனா நம்மளால உருவாக்க முடியும். ஆனா அதுக்கு முன்னாடி அவன் ஒழுக்கமானவன் தானான்னு நான் சோதிச்சு பார்க்கணும். மாகவி இன்னும் பேசி விபாஷாவின் மனதை மாற்ற வேண்டும் என்று எண்ணினாள். ஆனால் அதற்குள் விபாஷா, டாலர் நம்மளோட படையில சேர்ற வரைக்கும் அகிலன் தான் என்னோட ஒரே தேர்வு என்று தன் முடிவை கூறினாள் விபாஷா. மாகவி பதில் ஏதும் கூறவில்லை. ஆனால் விபாஷாவின் இந்த முடிவை மாற்ற டாலர் எப்படியாவது கண்டுபிடித்து அவனை தங்களுடைய படையில் இணைத்துக் கொள்ள வேண்டும் என்று முடிவு செய்தாள். அகிலன் ரைடு நகரத்திற்குள் நுழைந்தான். விபாஷாவின் கண்ணில் பட்டுவிடக் கூடாது என்பதற்காக அவன் பதுங்கி பதுங்கி சென்றான். இந்த விபாஷா எதுக்கு என்ன ராணுவத்துல சேர சொல்லி சித்திரவதை பண்றானே தெரியலையே. நான் எவ்வளவு மறுத்தாலும் கேட்க மாட்டாளே என்று சின்னுவிடம் புலம்பினான் அகிலன். சின்னு அவனிடம், உன்னை ஒரு வீரனாக்கி பார்க்கணும்னு நான் ஆசைப்படுற அகிலா. பயிற்சின்ற பேர்ல இவனுங்க பண்ற கொடுமையெல்லாம் என்னால தாங்க முடியாது. விபாஷாலாம் ஒரு ஆளு, அவ சொன்னா நான் கேட்டுருவேனா என்று சொல்லிக்கொண்டே அகிலன் தன்னுடைய அறைக்கு வர விபாஷா அவனை ஒரு வரட்டு புன்னகையுடன் வரவேற்றாள். அகிலன் அசடு வழிந்த சிரிப்புடன், தலைவி விபாஷா நீங்களா? ஆமா, எங்க இவ்வளவு தூரம்? சொல்லி அனுப்பியிருந்தா நானே வந்திருப்பேனே என்றான். நாம 2 பேரும் சண்டை போட்டு ரொம்ப நாள் ஆச்சுல, அதான் சும்மா பயிற்சி சண்டை போட உன்னை கூட்டிட்டு போலான்னு வந்தேன். என் கூட வா என்று அகிலனை அழைத்தாள் விபாஷா. அகிலன் மனதிற்குள் நிம்மதி அடைந்தான். நல்ல வேலை, மறுபடியும் ராணுவத்துல சேர சொல்லி வெறுப்பேத்தாம இருந்தாலே, அது வரைக்கும் போதும் என்று விபாஷாவை பின்தொடர்ந்து சென்றான் அகிலன். பயிற்சி சண்டை தொடங்கியது. அகிலன் வழக்கம் போல விபாஷாவிடம் தன்னுடைய முழு திறமையையும் காட்டவில்லை. சண்டையில் வேண்டுமென்றே தோற்றான். இந்த விஷயம் விபாஷா
எபிசோட் 53. விபாஷா அகிலனுக்கு போதை மருந்தை கலந்து கொடுத்து அவன் மயக்கத்தில் இருக்கும்போது அவனிடம் சில உண்மைகளை வாங்க நினைத்தாள். ஆனால் அகிலனோ வர்ம கலைகள் மூலமாக உடலை திடமாக வைத்திருப்பதால் அவனது உடலிற்கு அந்த மயக்க மருந்து வேலை செய்யவில்லை. இருந்தும் அகிலன் மயக்க நிலையில் இருப்பவன் போல் நடித்தான். சட்டென அகிலனின் தோளில் தோன்றிய சின்னு, ஏய் எழுந்துராக்கிலா, எழுந்துராக்கிலா, எழுந்துரு. என்னாச்சு உனக்கு? ஐயோ, எதையோ தண்ணியில கலந்து கொடுத்து என் நண்பனை போதையாக்கிட்டாலே. இந்த பொண்ணுகளே இப்படிதான் ஆக்கிலா, நம்ப வச்சு ஏமாத்துவாங்க என்று புலம்பியது. மயக்கத்தில் இருப்பது போல் நடித்த அகிலன் சின்னுவை பார்த்து கண்ணடித்தான். இதை புரிந்து கொண்ட சின்னு, ஓஹோ, விபாஷாவை ஏமாத்த மயக்கம் போட்ட மாதிரி நடிக்கிறியா? ஆஹா, பிரமாதமான நடிப்பு. நானே ஒரு நிமிஷம் பயந்துட்டேன்னா பாத்துக்கோயே என்று பாராட்டியது சின்னு. விபாஷா மெல்ல அகிலனை நெருங்கி, என்னோட உடம்புல உனக்கு எந்த இடம் ரொம்ப பிடிச்ச இடம்னு சொல்ல அகிலா என்று தன் மயக்கும் குரலில் கேட்டாள். அது அது உங்களோட மார்பகங்கள் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் என்று அகிலன் தயக்கமின்றி கூறினான். இதை கேட்டு சின்னு அதிர்ச்சியானது. ஆத்தி, இதுதான் சாக்குன்னு உன் மனசுல படுறதையெல்லாம் சொல்லிடுவல்ல. நீ எல்லாம் நல்லா வரணும்டா அகிலா, நல்லா வரணும் என்றது சின்னு. ஏன் என்று கேட்டாள் விபாஷா. உங்களுக்கு ரொம்ப எடுப்பா இருக்கும், உங்க உடம்பே ரொம்ப அழகா காட்டுது என்று பதில் அளித்தான் அகிலன். சி, நீ ரொம்ப மோசம் அகிலா என்றாள் விபாஷா. பின் அகிலனின் காதருகில் வந்து கிசுகிசுத்தான். நீ என்ன தொடணுமா என்று கேட்டாள். இதை கேட்டதும் அகிலனுக்கு குப்பென்று உடல் உயர்த்தது. மனதிற்குள் யோசித்தான், ஐயோ, இந்த விபாஷா என்னோட பொறுமையை ரொம்ப சோதிக்கிறாளே, இவளை எப்படி சமாளிக்கிறதுனே தெரியலையே என்றான். விபாஷா மேலும் நெருங்கி வந்து, சொல்ல அகிலா, உனக்கு என்ன தொட்டு பார்க்கணும்னு தோணுதா? அகிலன் மயக்கத்தில் இருந்தபடி பதில் எதுவும் பேசாமல் என்று தலையசைத்தான். அவன் தோளில் இருந்த சின்னு, ஏய் மண்டைய வாடுற, விபாஷா உன்னை விரும்புற மாதிரி எனக்கு தெரியுதுன்னு நான் சொல்லும் போது லட்சியம் இலக்குதான் முக்கியம்னு வாய்க்கிழியே பேசினியடா, அதெல்லாம் பொய்யா அகிலா என்றது சின்னு. விபாஷா அகிலனிடம் ஆசையாக, அகிலா, இங்க நாம 2 பேரும் தனியா தான் இருக்கோம். இங்க என்ன நடந்தாலும் யாருக்கும் தெரியாது. நீ நீ வேணும்னா நீ விரும்புற இடத்தை தொட்டு பார்த்துக்கோ, நான் தப்பா நினைச்சுக்க மாட்டேன் என்றாள். அகிலன் பொறுமையை இழந்தான். மனதிற்குள் தன் உணர்வுகளை அடக்க முடியாமல் அலறினான். இதுக்கு மேல என்னால பொறுமையா இருக்க முடியாது. ஒரு பொண்ணே அனுமதி கொடுத்ததுக்கு அப்புறம் நான் எதுவும் செய்யாம இருந்தேனா அது ஆண்கள் இனத்துக்கே நான் செய்யற துரோகம். அவ இதுக்கப்புறம் என் கைகளை வெட்டினா கூட பரவாயில்ல, தொட்டுடு அகிலா, தொட்டுடு என்று விபாஷாவை தொட்டுவிட முடிவெடுத்தான். மயக்கத்தில் இருப்பவனை போல நடித்து, சரி என்று சொல்லி அகிலன் தனது கைகளை விபாஷா மீது வைக்க போக அவள் சட்டென அவன் கைகளை தட்டி விட்டாள். அதை கண்டு சின்னு சிரித்தது. போச்சா போச்சா
ஆமாங்க, நான் நான் அம், எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்குங்க என்று மயக்க நிலையில் கூறினான். விபாஷாவின் முகம் மாறியது. அவளை அறியாமல் அவளது கண்ணங்கள் சிவந்தன. தயக்கத்துடன் அகிலனிடம் கேட்டாள், "ஆ, உனக்கு எதனால என்ன பிடிச்சிருக்கு?" ஆ, ஏன்னா நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க. உங்களை யாருக்கு தாங்க பிடிக்காது? ஆ? அது மட்டும்தானா, இல்ல வேற ஏதாவது காரணம் இருக்கா? ஆ? ம், இருக்கு. அது என்ன, சொல்லு என்று ஆர்வமாக கேட்டாள் விபாஷா. அகிலன் என்ன பதில் சொல்ல போகிறான் என்கிற ஆர்வம் அதிகமாக தெரிந்தது. ஏன்னா நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க. ம். அதான் முன்னாடியே சொல்லிட்டியே, வேற காரணம் இருக்குன்னு. அத சொல்லு. ஏங்க, அதுதாங்க சொல்றேன். ஒரு கோர்வையா போகும்போது குறுக்க கேள்வி கேட்காதீங்க, மறந்துடுவேன் என்று சின்னதாக கோபித்துக் கொண்டான். சரி சரி, சொல்லு சொல்லு என்று விபாஷா அமைதியாக அகிலனை பேச அனுமதித்தார். உங்களை முதல் தடவை பார்க்கும்போது உங்க அழகுல நான் மனசை பறி கொடுத்துட்டேன். அப்புறம் 2வது முறை நான் பார்க்கும்போது என் கண்ணுக்கு நீங்க இன்னும் அழகா தெரிஞ்சீங்க. நாள் பூரா உங்க முகத்தை பார்த்துக்கிட்டே இருக்கலாம் தோணுச்சு. ஏன் எதுக்குலாம் தெரியலைங்க. ஆனா உங்களை எனக்கு ரொம்ப பிடிக்கும். உங்க கூட இருந்தா உங்களை பார்த்துக்கிட்டே இருக்கிறது எனக்கு ரொம்ப பிடிக்கும் என்று அகிலன் சொன்னதும் விபாஷா வெட்கத்துடன் புன்னகைத்தாள். இதை கவனித்த சின்னு, என்னது இவன் வெக்கப்படுறா? நியாயமா பார்த்தா இவன் இப்படி பேசுனதுக்கு செவுள்லயே 4 போட்டு மயக்கத்தை தெளிய வச்சிருவான்னு நினைச்சேன். சண்டை காட்சி காதல் காட்சியா முடிச்சிரும் போலயே என்றது. விபாஷா தனது உணர்வுகளை அடக்கிக் கொண்டு அகிலனை கோபமாக இடுப்பில் கிள்ளினாள். அகிலன் என கத்திக்கொண்டு தரையில் விழுந்தான். விபாஷா அவனை தூக்க போக அவன் மயக்கத்தில் வீட்டு படுக்கையில் படுப்பவன் போல புரண்டு படுத்தான். அதை கண்டு விபாஷா சிரித்தாள். அகிலன் மெல்ல மயக்கம் தெளிந்து சுயநினைவுக்கு வந்தவன் போல எழுந்து, எனக்கு எனக்கு என்னாச்சு? நான் எங்க இருக்க? தலைவி விபாஷா, எனக்கு என்ன ஆச்சு என்று எதுவும் தெரியாதவன் போல கேட்டான். பயப்படாத அகிலா, நீ ஏன் ஜடாயு ராணுவ படையில சேர மறுக்கிற? அதுக்கு உண்மையான காரணம் என்னன்னு தெரிஞ்சுக்க ஆசைப்பட்ட. அதான் சும்மா கொஞ்ச நேரம் உனக்கு மனோவசியம் செஞ்சு உன்னை சோதிச்சேன் என்றாள். என்னது, மனோவசியம் செஞ்சீங்களா? என்னங்க சொல்றீங்க? என்னோட உயிருக்கு ஏதாவது ஆபத்தா இருந்தா என்னங்க பண்ணிருப்பீங்க என்று கோபத்துடன் கேட்டான். இங்க பாரு, ராணுவத்துல சேர்ற எல்லாருக்குமே இந்த மாதிரி சோதனைகள் நடத்தப்படும். எல்லாருமே இதை கடந்து வந்துதான் ஆகணும். ஏன், நானே இந்த மாதிரி சோதனைகளை மேற்கொண்டிருக்கேன். ராணுவத்துல சேரணும்னா முதல் தகுதி அவன் ஒழுக்கமானவனாவும் கண்ணியமானவனாவும் இருக்கணும் என்றாள் விபாஷா. அகிலன் எதுவும் பேசாமல் அமைதியாக இருந்தான். விபாஷா நிதானமாக பதில் கூறினாள். அகிலா, எல்லா நகரத்துல இருந்தும் மக்கள் ராணுவத்துல சேர்ந்துகிட்டு இருக்காங்க. ஒரு படையில இருந்து சண்டை போடுறதுனால நீ ஒண்ணு சாக போறதில்ல. நீ மத்த வீரர்களுக்கு மத்தியில பாதுகாப்பாதான் இருக்க போற. இதுக்கும் மேல உன்னை என்ன சொல்லி சம்மதிக்க வைக்கிறதுன்னு எனக்கு தெரியல. இனி நீயே யோசிச்சு ஒரு நல்ல முடிவா சொல்லணும். அகிலன் எதுவும் பேசாமல் தீவிரமாக யோசித்தான். விபாஷா அவனிடம், என்ன யோசிக்கிற அகிலா? நீ என்னோட படையில சேர விரும்புறியா என்று மறுபடியும் கேட்டாள். அகிலன் வஞ்சகமான சிரிப்புடன் கேட்டான். முடியாதுன்னு சொன்னா விடவா போறீங்க? நீ என்னோட படையில சேர்ந்ததுக்கு அப்புறம் தான் உனக்கு அது தெரியும், நீ எடுத்தது எவ்வளவு நல்ல முடிவுன்னு என்று கூறிவிட்டு விபாஷா அகிலன் தோளில் தட்டி கொடுத்தாள். உனக்கு ஏதாவது வேணும்னா இனிமே தயங்காம என்கிட்ட கேளு. ஜடாயு ராணுவ படையில நுழைவு தேர்வு நடக்க போகுது. அதுல நீ தேர்ச்சி பெற நான் உன்னை தயார் பண்றேன் என்று சொல்லிவிட்டு நகர்ந்தாள் விபாஷா. அகிலன் அவளை தடுத்து நிறுத்தி, தலைவி விபாஷா, எனக்கு ஒண்ணு மட்டும் சொல்லுங்க. நான் மனோவசியம் செய்யப்பட்ட சமயத்துல ஏன் நான் ராணுவத்துல சேர விரும்பலங்கிற கேள்விகளை தவிர்த்து வேற ஏதாவது கேள்விகளை என்கிட்ட கேட்டீங்களா என்று கேட்டான். அப்படிலாம் எதுவும் இல்லையே. நான் ஒரு ஒழுக்கமான வீராங்கனை அகிலா. உன்னோட தனிப்பட்ட விஷயங்கள்லாம் எனக்கு தேவையில்லை என்றாள் விபாஷா. அகிலனிடம் போய் சொன்னது அவளுக்கு உள்ளுக்குள் குத்தியது. ஓ அப்படியா? உறுதியா தான் சொல்றீங்களா? நான் உங்களை நம்பலாமா என்று குழப்பத்துடன் கேட்டான் அகிலன். நான் தான் இல்லைன்னு சொல்றேன்லடா. உனக்கு ஏதாவது தேவைப்பட்டா என்னை கூப்பிடு. நுழைவு தேர்வுக்கு இன்னும் 2 மாசம் தான் இருக்கு. நாளையில இருந்து ராணுவ பாடங்களை நான் உனக்கு சொல்லித்தர போறேன். தயாராரு என்று சொல்லிவிட்டு அவசரமாக நகர்ந்தாள். விபாஷா வெளியில் சென்றதும் அகிலன் நிம்மதி பெருமூச்சு விட்டான். சின்னுவும் அகிலனும் ஒருவரையொருவர் பார்த்து குபீர் என்று பலமாக சிரிக்கத் தொடங்கினார்கள். அகிலன் சிரித்தபடி கூறினார், இனிமே விபாஷாவுக்கு என் மேல சந்தேகமே வராது. எப்படி? அகிலன் தொடர்ந்தான். சின்னுவிடம் விளக்கினான், இது எனக்கு கிடைச்ச ஒரு அரிய வாய்ப்பு. விபாஷா என்னை இப்ப முழுசா நம்புறா.
அதனால இப்ப முழு பாதுகாப்பை எனக்கு விபாஷா கொடுப்பா. இந்த நகரத்துல இருக்கிற மத்தவங்க எல்லாம் விபாஷா தான் எனக்கு பயிற்சி கொடுத்து பலசாலியாவும் திறமசாலியாவும் ஆக்குனா நம்புவாங்க. அதே சமயம் நான் என்னோட திறமைய வெளியில காட்டினாலும் நான் தான் டாலர்னு என் மேல யாருக்குமே சந்தேகம் வராது. அப்புறம் என்ன, கொஞ்சம் கொஞ்சமா என்னுடைய திறமைகள் அகிலனாவே இருந்து வெளியே கொண்டு வருவேன். அப்புறம் இந்த டாலருங்கிற வேஷம் எல்லாம் எனக்கு தேவையே இல்லை. இதனாலதான் நான் ராணுவத்துல சேர சம்மதிச்சேன் என்றாள். மறுநாள் விடிந்தது. தற்காப்பு கலை போட்டிகள் கோலாகலமாக தொடங்கின. மக்கள் அனைவரும் ஆரவாரம் செய்தபடி சண்டையை வேடிக்கை பார்த்து உற்சாகமாக கூச்சல் போட்டுக் கொண்டிருந்தனர். திடீரென்று ஒரு வினோதமான சிறகடிக்கும் சத்தம் கேட்டது. மக்களில் சிலர் வானத்தை பார்க்க, டாலர் என்னும் தங்க கவசம் அணிந்த மனிதன் வானத்தில் சிறகடித்து பறந்து கொண்டிருந்தான். டாலரை கண்டதும் மக்கள் சண்டையை பார்ப்பதை நிறுத்திவிட்டு டாலரின் பக்கம் கவனத்தை செலுத்தினார்கள். டாலர் தனது இரண்டாவது போட்டியில் கலந்து கொள்ள ரைடன் நகரம் வந்தடைந்தான். எபிசோட் 54. டாலர் அரங்கத்திற்கு வர 1 மணி நேரத்திற்கு முன்பு அவன் தன் அறையில் அமர்ந்து மாயத்திரையில் தன்னுடைய விவரங்களை பார்த்துக் கொண்டிருந்தான். பரிணாம வளர்ச்சி 0, உயிரணு புள்ளிகள் 7000, புனித புள்ளிகள் 47, ஆயுட்காலம் 200 வருடங்கள், ஆத்ம சக்திகள் தங்க கவசம், உருமாற்றம், அசுர ரெக்கைகள், இருமுனை ஈட்டி, வில்லம்பு, வளர்ப்பு ஜந்து டிராகன், படிகங்கள், கருப்பு மஞ்சள். இவை அனைத்தையும் கண்டு அகிலன் திருப்தி அடைந்தான். தன் இடுப்பில் வைக்கப்பட்டிருந்த தங்க பூவிதழை கையில் எடுத்து பார்த்தான். இந்த உலகத்திற்கு வந்த முதல் நாளில் பெரிய விசித்திர பூக்களால் கொடுக்கப்பட்ட தங்க பூவிதழின் சக்தி என்ன, அதை எதற்காக பயன்படுத்த வேண்டும் என்று இப்பொழுது வரை அவனுக்கு தெரியவில்லை. ஆனால் அதை பற்றி எல்லாம் யோசிக்கவும் அவனுக்கு நேரமில்லை. அதனால் அதை மறுபடியும் எடுத்து தன் பையில் போட்டுக் கொண்டான். இதில் சியோன் என்பவனிடமிருந்து பெற்ற மஞ்சள் படிகத்தையும் விஷத்தேடியை வேட்டையாடி பெற்ற அதன் ஆத்மசக்தியான வில்லம்பையும் அவன் இன்னும் சோதித்து பார்க்கவில்லை. சியோன் அகிலனிடம் கொடுத்த படிகத்தின் இயல்பு கடல் சவாரி ஜந்து. அதை தரையில் பயன்படுத்துவது எந்த பயனும் அளிக்காது. அதே போல் அவன் வளர்த்து வரும் குட்டி டிராகனை வைத்து அவனால் வேட்டையாட முடியாது. அதற்கு தீனி போட்டு வளர்ப்பது என்பது இப்போதைக்கு சாத்தியமில்லை என்று அகிலன் நினைத்தான். அப்போது அகிலனின் பிரேஸ்லெட்டில் ஒரு அலாரம் அடிக்க அகிலன் ஒரு பொத்தானை அழுத்தினான். அதில் அலம்பூசனின் அழைப்பு வந்தது. ஹே நண்பா, நான் இங்க ரைடன் நகரத்துக்கு தான் வந்திருக்கேன். நீ எங்க இருக்கன்னு சொல்லு, நான் வந்து உன்னை அங்க சந்திக்கிறேன் என்றான். அலம்பூசன், நீ ரைடன் நகரத்துல என்ன பண்ணிக்கிட்டு இருக்க என்று ஆச்சரியமாக கேட்டான் அகிலன். அதெல்லாம் நேர்ல சொல்றேன், நீ முதல்ல வா, நான் தோப்புல இருக்கேன் என்றான் அலம்பூசன். ரைடன் நகரத்தில் ஒரு தோப்பில் வைத்த அகிலன் அலம்பூசனை சந்தித்தான். விஷத்தேனீக்களை வேட்டையாடுவதற்காக அலம்பூசனிடம் அகிலன் தினமான அம்புகளை வாங்கி சென்றிருந்தான். வேட்டை நல்லபடியாக முடிந்து திரும்பி வந்ததும் அவனுக்கு சில இறைச்சி துண்டுகளை பரிசாக தர வேண்டும் என்று முன்பே தீர்மானித்திருந்தான். இந்த அலம்பூசா, இதை உனக்காக தான் கொண்டு வந்தேன் என்று கூறி அகிலன் தான் கொண்டு வந்த பையில் இருந்த 2 தங்க மீன்களின் இறைச்சிகளை எடுத்துக் கொடுத்தான். கருஞ்சிவப்பு தேனீக்களை அவன் விபாஷாவிடம் விற்பனை செய்து விட்டதால் வேறு வழியின்றி மீன் இறைச்சியை அலம்பூசனிடம் கொடுத்தான். மீன் இறைச்சியை கையில் வாங்கிய அலம்பூசன் சந்தோஷத்தில் திளைத்தான். அட, 2 விஷ ஜந்துக்கள் இறைச்சியா என்றான். ஆமா அலம்பூசன், நான் எதிர்பார்த்த மாதிரி வேட்டை நல்லபடியா முடிஞ்சது என்றான். அதன் பின் தான் அலம்பூசனிடம் வாங்கிய அம்புகளை திரும்ப கொடுத்தான். அப்புறம் இந்தா, நான் உன்கிட்ட வாங்கிட்டு போன அம்புகள் 10 அப்படியே இருக்கு. என்ன, என்னால்தான் அதை முழுசா பயன்படுத்த முடியல என்றான். பரவாயில்ல அகிலா, அம்புகளை நீயே வச்சுக்க. அடுத்த முறை வேட்டைக்கு போகும்போது நானும் கூட வரலாமா என்று கேட்டான் அலம்பூசன். கண்டிப்பா, நாம 2 பேரும் ஒரு நாள் ஒன்னா வேட்டையாட போகலாம். அதுக்கு முன்னாடி நீ இந்த அம்புகளை திரும்பி வாங்கிக்க. இத பார்க்கும் போதெல்லாம் இது என்னதில்லைன்ற எண்ணம் எனக்கு வந்துகிட்டே இருக்கு என்றான் அகிலன். அட என்னப்பா, நீ சொன்னா கேட்க மாட்டேன், சரி குடு என்று சொல்லி அம்புகளை திரும்ப பெற்றுக் கொண்டான் அலம்பூசன். இருவரும் பேசிக்கொண்டே ரைடன் நகரத்திற்குள் நுழைந்தனர். ரைடன் நகரத்தை அடைந்ததும் இருவரும் மிருகலோச்சனின் படை வீரர்களால் தடுத்து நிறுத்தப்பட்டார்கள். செம்பியன் அகிலனை விழுங்குவது போல முறைத்து பார்த்தான். மிருகலோச்சன் அவர்கள் எதிரில் வர அலம்பூசனும் அவனை கண்டதும் சந்தோஷத்துடன் கட்டிப்பிடித்தான். ஆனால் மிருகலோச்சன் அதில் விருப்பமில்லாதவன் போல் நடந்து கொண்டான். மிருகா, நாம சந்திச்சு எவ்வளவு நாள் ஆச்சு என்றான் அலம்பூசன். அலம்பூசன், நீ இவன் கூட என்ன பண்ணிக்கிட்டு இருக்க என்று மிருகலோச்சன் அகிலன் மீது ஒரு அருவருப்பான பார்வையுடன் கேட்டான். அகிலன் என்னோட நண்பன். ஏன், என்னாச்சு மிருகா? நீ கேட்கறத பார்த்தா உங்க 2 பேருக்குள்ள ஏதோ பிரச்சனை இருக்குன்னு நினைக்கிறேன். நான் ரொம்ப நாள் கழிச்சு ரைடன் நகரத்துக்கு வந்திருக்கேன். என்னோட நண்பர்கள் 2 பேரும் இப்படி இரு துருவங்களா இருக்கிறது எனக்கு பிடிக்கல. அதனால நான் இன்னைக்கு ராத்திரி ஒரு விருந்து ஏற்பாடு பண்றேன். அதுல நீங்க 2 பேரும் கலந்துக்கிட்டு சமாதானமா போயிடணும் என்று அலம்பூசன் முகமலர கூறினான். சமாதானமா? எங்க வந்து என்ன பேசிக்கிட்டு இருக்க என்று செம்பியன் கோபத்துடன் அலம்பூசனிடம் கேட்க உடனே மிருகலோச்சன், வாய மூடு செம்பியா என்று கத்தினான். பின் நிதானமாக அலம்பூசனிடம், இங்க பாரு அலம்பூசன், நீ சொன்ன விஷயத்துக்கு என்னால சம்மதிக்க முடியாது. அதனால நான் உன்னை மதிக்கல, நீ எதுவும் தப்பா நினைச்சுக்காத. நடந்தது எதையும் அவ்வளவு சுலபமா மறக்க முடியாது அலம்பூசன்.
வட்டியும் முதலுமாய் இதை தீக்கிற வரைக்கும் இந்த பகை முடியாது என்றான். உடனே அலம்பூசன் ஆர்வமாக கேட்டான், பகையா? என்ன மிருகா சொல்ற? உங்களுக்குள்ள அப்படி என்ன நடந்துச்சு? அத உன் நண்பன் கிட்டயே கேட்டு தெரிஞ்சுக்கோ என்று கூறிவிட்டு மிருகலோச்சன் தன் படை வீரர்களுடன் அங்கிருந்து சென்றான். என்னாச்சு அகிலன்? மிருகா என்ன சொல்லிட்டு போறான்? நீ ஏதாவது கடன் வாங்கிட்டு அவனை ஏமாத்திட்டியா என்று கேட்டான். நீ வேற கம்முன்னு அலம்பூசா, அவனுங்க ஏற்கனவே என் மேல கொலை வெறியில இருக்கானுங்க, அவனுங்க கிட்ட போய் சமாதானம் பேசிக்கிட்டு இருக்க என்று சலிப்புடன் கூறினான் அகிலன். அலம்பூசன் குழப்பத்துடன் பார்க்க தான் ரைடன் நகரத்தில் கடந்து வந்த அத்தனை இன்னல்களையும் கூறினான். இறுதியாக பறக்கும் அசுர ஜந்துவை வேட்டையாடும் போது அவனுக்கும் மிருகலோச்சனுக்கும் ஏற்பட்ட மனஸ்தாபத்தையும் கூறினார். அலம்பூசன் ஒரு நமட்டு சிரிப்புடன், ஓஹோ, அப்ப பறக்கிற அசுர ஜந்துவை வேட்டையாடினது யாருன்னு இப்ப வரைக்கும் தெரியல. மிருகலோச்சன் கோவப்படுறதுலயும் ஒரு நியாயம் இருக்குல்ல என்றான். அகிலன் அலம்பூசனை பார்த்து முறைத்தான். உடனே அலம்பூ டாலரை மாதிரி ஒரு மாவீரனை நான் இதுவரைக்கும் பார்த்ததே கிடையாது. அந்த வேற்று கிரக வாசியோட சண்டை போட்டு ஜெயிச்சதுல இருந்து எனக்கு அவன் மேல பெரிய மரியாதையே வந்துருச்சு என்றான் அலம்பூசன். எதுவா வேணா இருக்கட்டும், எனக்கு இப்ப கொஞ்சம் வெளியே வேலை இருக்கு. டாலர் அடுத்த சுற்றுக்கு முன்னேறினானா அடுத்த முறை நாம 2 பேரும் ஒன்னா உட்காந்து பார்க்கலாம் என்று சொல்லிவிட்டு அங்கிருந்து புறப்பட்டான் அகிலன். அகிலன் மீது அலம்பூசன் அதிருப்தி அடைந்தான். இருந்தும் டாலரின் சண்டையை தவற விட்டுவிடக் கூடாது என்பதற்காக வேகமாக மைதானத்திற்குள் நுழைந்தான். அகிலன் மாற்றுப்பாதை வழியாக ரைடன் நகரத்திற்குள் ஒரு ரகசிய இடத்தை வந்தடைந்தான். தங்க கவசம் வரட்டும் என்று சொல்ல அவனது உடல் கவசத்தால் மூடியது. பின்பு அருகில் கொடியில் தொங்கிக் கொண்டிருந்த ஒரு நகரவாசியின் ஆடையை எடுத்து தங்க கவசம் தெரியாத வகையில் உடுத்திக் கொண்டான். ரைடனில் வாழும் ஒரு சாதாரண குடிமகனைப் போல உடை அணிந்து மைதானத்திற்குள் நுழைந்தான். டாலரின் தங்க கவசம் அவனது ஆடைக்குள் மறைக்கப்பட்டிருந்ததால் அவன்தான் டாலர் என்பதை யாரும் கண்டுபிடிக்க முடியவில்லை. அகிலன் பார்வையாளர்கள் பகுதிக்கு சென்று மூலையில் ஒரு இருக்கையில் இடம் பிடித்து அமர்ந்தான். மற்ற வீரர்கள் அரங்கத்தில் சண்டையிட்டுக் கொண்டிருப்பதை கவனித்தான். தன்னுடைய போட்டிக்காக எதிர்பார்த்து காத்திருந்தான். அப்போதுதான் அவன் ஒரு விஷயத்தை கவனித்தான். அவன் அருகில் அமர்ந்திருந்த கூட்டம் வில்வேந்தர்கள் பயிற்சி மையத்தின் மாணவர்கள். மாக்கவியின் தலைமையில் அவர்கள் போட்டியை காண வந்திருக்கிறார்கள். அகிலன் மனதில் யோசித்தான், ஐயோ, இவனுங்க பக்கத்துல வந்து உட்கார்ந்துட்டனே. அகிலன் மெல்ல எந்திரிக்கலாம் என்று போக அவன் அருகில் தமினா வந்து அமர்ந்தாள். அகிலனுக்கு முன்னிருக்கையில் மாக்கவியும் அவளின் உதவியாளன் தார்வீனும் அமர்ந்திருந்தார்கள். தமினா ஆவலோடு, டாலரோட சண்டை ஆரம்பிச்சிருச்சா என்று கேட்டாள். இல்லீங்க, இனிமேதான் சண்டை நடக்க போகுது என்று ஒரு பெண் குரலில் பேசினான் அகிலன்.
தமினா டாலரை வித்தியாசமாக மேலும் கீழும் பார்த்தாள். ஏய், அடிக்கிற வெயிலுக்கு நீ ஏன் இப்படி உடம்ப முகத்தை எல்லாம் மூடிக்கிட்டு இருக்க? இப்படி பார்த்தா சூனியக்காரி மாதிரி இருக்க என்றாள். சிரிச்சுக்கோ தமினா, உன்னை நான் அப்புறம் கவனிச்சுக்கிறேன் என்று அகிலன் மனதில் யோசித்தான். தமினாவிற்கு அவன் பதில் எதுவும் கூறவில்லை. மாகவி, நீங்க என்ன நினைக்கிறீங்க? இந்த சண்டையில யார் ஜெயிக்க போறது? டாலரா இல்ல செம்பியனா என்று வில்வேந்தர் பயிற்சி மையத்து மாணவர்கள் காரசாரமாக விவாதம் மேற்கொள்ள தொடங்கினார்கள். தமினா முந்திக் கொண்டு கூறினாள், கண்டிப்பா டாலர் தான் ஜெயிப்பா. என்ன மாகவி, நான் சொல்றது சரிதானே? மாகவி தலையசைத்து தமினாவின் கணிப்பை ஆமோதித்தாள். எபிசோட் 55. இதுல என்ன சந்தேகம்? டாலர் தான் கண்டிப்பா ஜெயிப்பா. என்ன மாகவி, நான் சொல்றது சரிதானே என்று தமினா மாகவியை பார்த்து கேட்க, மாகவி ஆம் என்று தலையசைத்தாள். மாகவியின் உதவியாளன் டார்வின் தனது கருத்தை சொன்னான். டாலர் வேணும்னா பலசாலியா இருக்கலாம், ஆனா இப்போ வரைக்கும் அவன் தனியால் தான். ஆனா செம்பியனுக்கு பின்னாடி மிருகலோச்சனும் அவனோட படையும் இருக்கு. யார் ஜெயிப்பாங்கன்னு சொல்றது கடினமான விஷயம்தான். தமினா அலட்சியமாக கூறினாள். படையோட இருந்தாதான் பலமா என்ன? டாலர் தனியா தான் அந்த தங்க கொம்பு வச்ச வேற்று கிரகவாசியோட சண்டை போட்டான். செம்பியனுக்கு பின்னாடி பெரிய படையே இருந்தாலும் அந்த மாதிரி ஒரு வேற்று கிரகவாசியை எதிர்த்து சண்டை போடுற தைரியம் செம்பியனுக்கு எல்லாம் வராது. தமினா, நீ சின்ன பொண்ணு, இந்த வியூகத்தெல்லாம் புரிஞ்சுக்கிற அளவுக்கு உனக்கு அனுபவம் பத்தாது என்று டார்வின் தமினாவிற்கு அறிவுரை கூறினார். நான் ஒன்னும் சின்ன பொண்ணு கிடையாது, எனக்கு எல்லாம் புரியும், நீ விஷயத்த சொல்லு என்றாள் தமினா. சரி, கொஞ்சம் யோசிச்சு பாரு. மிருகலோச்சனும் அவனோட படை வீரர்களும் அவங்களுடைய சிறப்பான சக்திகளையும் ஆயுதங்களையும் செம்பியனுக்கு கொடுத்துட்டாங்கன்னு வையே, அப்புறம் யார் ஜெயிப்பாங்கன்னு நினைக்கிற? உனக்கு தெரியும்ல, மிருகலோச்சன் கிட்ட மனித குரங்கு ஜந்துவா உருமாற்றம் அடைகிற சக்தி இருக்கு. அது மட்டும் இல்ல, அவன் கிட்ட வேற என்னென்ன சக்திகள்லாம் இருக்குன்னு கடவுளுக்கு மட்டும்தான் தெரியும். அவன் அந்த சக்திகளை எப்பவுமே ரகசியமா தான் வச்சிருப்பான். செம்பியன் இது எல்லாத்தையும் சண்டையில பயன்படுத்தினான்னு வையே, டாலரால சமாளிக்க முடியும்னு நினைக்கிறியா? இப்போ சொல்லு, ஜெயிக்க போறது டாலரா இல்ல செம்பியனா என்று கேட்டான் டார்வின். தமினா யோசித்தாள். பிறகு உறுதியுடன் டாலருக்கு தன் ஆதரவை தெரிவித்தாள். மிருகலோச்சன் கிட்ட இருக்கிறது வெறும் மனித குரங்கு உருமாற்ற சக்தி தான். ஆனா டாலர் கிட்ட குதிரை மனிதனா உருமாறுற சக்தி, அசுர ரெக்கைகள், தங்க கவசம்னு நம்ம இதுவரைக்கும் பார்க்காத சக்திகள்லாம் இருக்கு. செம்பியனை வீழ்த்துறது டாலருக்கு சுலபமான விஷயம்தான். எனக்கு என்னமோ செம்பியன் ஒரு நிமிஷம் கூட தாக்கு பிடிக்க மாட்டான்னு தோணுது என்று டார்வின் சொல்வதை உறுதியாக மறுத்தாள் தமினா. தமினாவின் அருகில் அகிலன் ஒரு சாதாரண நகரவாசியை போல உடை அணிந்து அடையாளம் தெரியாத வகையில் தனது முகத்தையும் துணியால் மூடிக்கொண்டு அமர்ந்திருந்தான். தமினா டாலருக்கு ஆதரவாக பேசுவதை கேட்டு, பரவாயில்லையே, நான் என் மேல வச்சிருக்கிற நம்பிக்கையை விட தமினா என் மேல அபார நம்பிக்கை வச்சிருக்காளே என்று தமினாவை நினைத்து பெருமிதம் கொண்டான் அகிலன். தமினாவின் கருத்தை ஏற்றுக்கொள்ளாத டார்வின் அவளிடம், அப்ப செம்பியன் சண்டையில ஒரு நிமிஷத்துல தோத்துடுவான்னு சொல்ற, அப்படிதானே? அப்ப சரி, நமக்குள்ள ஒரு பந்தயம் வச்சுக்கலாம். ஒருவேளை நீ சொன்ன மாதிரி டாலர் செம்பியனை ஒரே நிமிஷத்துல வீழ்த்திட்டான்னு வச்சுக்கோ, நான் விஷஜந்து கிட்ட இருந்து வேட்டையாடின ஆத்ம சக்திய உனக்கு கொடுத்துடுறேன். அதுவே செம்பியன் ஒரு நிமிஷத்துக்கு மேல தாண்டிட்டானா உன்கிட்ட இருக்கிற ரெட்டத்தலை ஓனாயோட ஆத்ம சக்திய என் கிட்ட கொடுத்துடணும். டாலர் மேல அவ்வளவு நம்பிக்கை இருக்குன்றல, பந்தயத்துக்கு வர தைரியம் இருக்கா என்று டார்வின் தமினாவை கிண்டல் அடித்தார். அகிலனின் தோளில் அமர்ந்திருந்த சின்னு, அகிலா, தமினாவை பாத்தியா? பந்தயம்னு சொன்னதும் பதட்டமாயிட்டா. தேவையில்லாம வாயை கொடுத்து அவளோட ஆத்ம சக்தியை இழக்க போறா. ஒரு நிமிஷத்துல எப்படி அகிலா உன்னால செம்பியனை வீழ்த்த முடியும் என்று கேட்டது. டார்வினிடம் பந்தயம் போட தமினா பயந்தாள். டார்வின் சொன்ன மாதிரி செம்பியனுக்கு மிருகலோச்சன் பக்க பலமா இருந்து உதவுவான். அதனால செம்பியன் கண்டிப்பா ரொம்ப நேரம் சண்டையில தாக்கு பிடிக்க வாய்ப்பு இருக்கு. பந்தயத்துக்கு ஒத்துக்கலனா கிண்டல் அடிப்பான், வெறுப்பேத்துவான். இப்ப என்ன செய்யறது? எதையாவது சொல்லி சமாளிப்போம் என்று யோசித்தாள் தமினா. டார்வின், நம்ம சும்மா பேசிக் தானே இருக்கோம், நண்பர்களுக்குள்ள எதுக்கு பந்தயம்லாம் என்று அசடு வழிய கூறினாள் தமினா. ஆமா டார்வின், தமினா சும்மா விளையாடி தானே சொன்னா என்று அவர்களுக்கு அருகில் அமர்ந்திருந்த மாணவன் கூறினான். ஆமா டார்வின், சண்டை பார்க்க வந்த இடத்துக்கு எதுக்கு இது தேவையில்லாம சமாதானமா போயிடுங்க என்று மற்றொரு மாணவன் டார்வினை சமாதானப்படுத்தினான். அதற்கு டார்வின் மாணவர்களிடம், எல்லாரும் கொஞ்சம் அமைதியா இருங்க, நான் என்ன பண்றேன்னு எனக்கு தெரியும். நான் தமினாவுக்கு சரியான பாடம் கத்துக் கொடுக்கணும். அவளுடைய சொந்த கருத்துக்களை எல்லாம் அவ வீட்டுக்குள்ள தானே பேசணும். வெளியே வந்து அவ சொல்லக்கூடிய தவறான கருத்து அவளோட உயிருக்கே பேராபத்தா ஆயிடும் என்றான். டார்வின் பேசுவதை கேட்ட தமினா கடுப்பானாள். டார்வின், இன்னைக்கு பாடம் யார் கத்துக்க போறாங்கன்னு பாத்துடலாம். உன்னோட பந்தயத்துக்கு நான் தயார், ஆனா நீ தோத்ததுக்கு அப்புறம் அழுது புலம்பாத என்றாள். தமினா, வேண்டாம், நிறுத்து. பந்தயம் எதுக்கு?
என்று அருகில் இருந்த மாணவர்கள் தமினாவை சமாதானம் செய்ய முன் வந்தார்கள். டார்வினை பெரும்பாலான மாணவர்களுக்கு பிடிக்காது. அதனால் பல மாணவர்களும் தமினாவிற்கு ஆதரவாகவே பேசினார்கள். டார்வின் புன்னகையுடன் கூறினார், ஆஹா, பந்தயம் உறுதிப்படுத்தப்பட்டது. உன்னோட மனதைரியத்தை நான் பாராட்டுறேன் சின்ன பொண்ணு. உனக்கு என் மேல நம்பிக்கை இல்லைன்னா நாம 2 பேரும் பந்தயத்துக்காக வச்ச ஆத்ம சக்திகளை மாகவி கிட்ட பொதுவா கொடுத்துடலாம். பந்தயத்துல யார் ஜெயிக்கிறான்னு மாகவி நடுவரா இருந்து தீர்மானிப்பா. என்ன, சம்மதமா என்று கூறிவிட்டு டார்வின் தான் பந்தயம் வைத்த ஆத்ம சக்தியை மாயத்திரையின் மூலம் மாகவியின் பிரேஸ்லெட்டிற்கு அனுப்பினார். அகிலன் தோளில் அமர்ந்திருந்த சின்னு, ஏன்பா சண்டை போட போறது நீயும் அந்த மலமாடி செம்பியனும்? இதுங்க 2 எதுக்கு தேவையில்லாம அடிச்சுக்குதுங்க? செம்பியன் உன்னை என்ன செய்ய போறான்னு நீயே பீதியில இருக்க. இதுல தமினா வேற உன் மேல பந்தயம் கட்டுறா. இன்னைக்கு இழப்பு என்னவோ தமினாவுக்கு தான் என்று கேலி செய்து சிரித்தது. அகிலன் சின்னுவை பார்த்து முறைத்தான். மாகவி முகம் சுழித்தபடி டார்வினிடம் கேட்டாள், டார்வின், என்னது இது குழந்தைத்தனமா? நம்ம எல்லாருமே ஒரே பயிற்சி மையத்தை சேர்ந்தவங்க. நாம இதை செய்யணுங்கிற அவசியம் இல்ல. மாகவி, இது நல்லதுக்காக தான் செய்யறேன். இந்த பொண்ணு இதே மாதிரி வெளியேயும் போய் வாயை விட்டுட்டே இருந்தானா அவ எதிர்காலத்துல நிறைய எதிரிகளை தானே சம்பாதிச்சு வச்சுப்பா. டார்வின் தமினாவை இழிவாக பார்த்து கூறினார், தமினா, நீ பேசினதுக்கு இப்பவே என்கிட்ட மன்னிப்பு கேட்டா நாம பந்தயத்தை ரத்து பண்ணிடலாம். ஆனா இதுக்கப்புறம் வெளியே போய் இந்த மாதிரி நீ நினைக்கிறதெல்லாம் பேசக்கூடாது. ஞாபகத்தில் வச்சுக்க. அனைத்து மாணவர்களும் டார்வின் இரக்கம் இல்லாதவன் என்று நினைத்தார்கள். தமினா தனக்குள் சொல்லிக் கொண்டாள், வேற யாராவது இருந்திருந்தா நான் உடனே மன்னிப்பு கேட்டிருப்பேன். ஆனா டார்வின் மாதிரி ஒரு கேவலமானவன் கிட்ட மன்னிப்பு கேட்கிற அளவுக்கு நான் தரம் குறைஞ்சு போயிடல. ஆத்ம சக்தி தானே, போனா போகட்டும். இனி பின்வாங்கி ஒரு பிரயோஜனமும் இல்ல என்று நினைத்தாள் தமினா. கூடியிருந்த மாணவர்களும் பதட்டம் அடைந்தனர். தமினா டார்வினிடம், பேச்ச குற டார்வின், பந்தயத்துக்கு நான் தயார் என்று கூறி தமினா தன்னுடைய ஆத்ம சக்தியை மாகவியிடம் கொடுத்தாள். மாகவி, இந்தாங்க, என்னோட ஆத்ம சக்தியை வச்சுக்கோங்க. நான் ஜெயிச்சதுக்கு அப்புறம் உங்க எல்லாருக்கும் விருந்தே வைக்கிறேன் என்றாள் தமினா. எதுவும் தெரியாத தத்துக்குடி தமினா நீ. பந்தயத்துல தோத்ததுக்கு அப்புறம் அழுது புலம்பாத, சரியா? டார்வின் சந்தோஷத்தில் திளைத்தான். தமினா கொடுத்தது இரட்டை தலை ஓநாயின் உருமாற்ற சக்தி. ஆனால் டார்வின் பந்தயத்தில் வைத்தது ஒரு சிவப்பு சவாரி ஜந்து. அது தமினாவின் உருமாற்ற சக்திக்கு நிகராகாது. மாகவிக்கு இந்த பந்தயத்தில் விருப்பமில்லை. அவள் இருவருக்கும் மத்தியில் சமரசம் பேசி இந்த பிரச்சனையை முடிக்க நினைத்தாள். ஆனால் டார்வின் சொன்னது போல தமினாவின் திமிரை அடக்க வேண்டும் என்றால் அவள் இந்த பந்தயத்தில் தோற்க வேண்டும் என்று எண்ணினாள். தமினா ரொம்ப ஆர்வக்கோளாரா இருக்கா, அவளுக்கு பட்டாதான் புத்தி வரும். பந்தயத்துல தோக்கட்டும் என்று மாகவி மனதிற்குள் நினைத்துக் கொண்டாள். டார்வின் உறுதியுடன் இருப்பதை பார்த்த தமினாவிற்கு சற்று பதட்டம் அதிகரித்தது. என்னதான் டாலரின் மீது அவளுக்கு அபார நம்பிக்கை இருந்தாலும் அவன் தான் ஜெயிப்பான் என்று நினைத்தாலும் கோபத்தில் அவசரப்பட்டு விட்டதாக உணர்ந்தாள். தமினா பதட்டத்தில் இருக்க அரங்கத்திலிருந்து ஒரு அறிவிப்பு வந்தது. நீங்க ஆவலோட எதிர்பார்த்த டாலர் மற்றும் செம்பியனுக்கு இடையில நடக்கவிருக்கும் மல்யுத்த போட்டி இன்னும் சிறிது நேரத்தில் தொடங்கவிருக்கிறது. உடனே அரங்கத்தில் இருந்த மக்கள் உற்சாகத்தில் கத்தி கூச்சல் போட்டனர். தமினாவின் பதட்டம் அதிகரித்தது. தமினா கண்களை மூடி பிரார்த்தனை செய்ய ஆரம்பித்தாள். டாலர், எப்படியாவது சண்டையில ஜெயிச்சுது. நான் தான் உன்னை முதல்ல சந்திச்சது. நமக்குள்ள ஏதோ இனம் புரியாத பந்தம் இருக்குன்னு நினைக்கிறேன். என்னோட ரத்தத்துல ஓநாயின் உருமாற்ற சக்தியை நான் பந்தயத்துல வச்சுட்டேன். நான் இந்த டார்வினுக்கு எதிராக பந்தயத்துல ஜெயிக்கணும். அதுக்கு நீ ஒரே நிமிஷத்துல செம்பியனை வீழ்த்தணும். தயவு செஞ்சு என்னை ஏமாத்திடாத டாலர். அவள் பக்கத்தில் அமர்ந்திருந்த அகிலன் தமினாவின் பிரார்த்தனைகள் எல்லாவற்றையும் கேட்டான். நானா உன்னை பந்தயம் கட்ட சொன்னேன். நீ உன்னோட வீம்புக்கு பந்தயம் கட்டிட்டு பழிய மட்டும் என் மேல போடுறிய, நியாயமா இது என்று மனதிற்குள் யோசித்தான். இறுதியாக டாலரின் பெயரும் செம்பியனின் பெயரும் மைதானத்திற்கு நடுவே மிதந்து கொண்டிருந்த பெரிய மாயத்திரையில் காண்பிக்கப்பட்டது. செம்பியன் துள்ளி குதித்தபடி முதலில் சண்டையிட மேடைக்கு வந்தான். அவனுடைய இரக்கமில்லாத பார்வை அவனை எதிர்ப்பவனை அச்சுறுத்தும் வகையில் இருந்தது. செம்பியன் மேடையில் ஏறியதும் அவனுடைய ஆதரவாளர்களும் மிருகலோச்சன் படையில் இருப்பவர்களும் செம்பியன் 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 என்று கோஷம் போட்டனர். செம்பியன் மக்களை நோக்கி கையசைக்க மக்கள் ஆரவாரம் செய்தனர். மிருகலோச்சன் அரங்கத்தில் இருந்த துருத்து மாடத்தில் இருந்தபடி செம்பியனை பார்த்தார். செம்பியன் அவனை பார்க்க இருவரும் கண்களால் ஜாடை காட்டி தலையசைத்துக் கொண்டனர். இதை கண்டதும் தமினா பதட்டம் அடைந்தாள். கண்டிப்பா மிருகலோச்சன் செம்பியனுக்கு தன்னோட சக்திகளை கொடுத்திருக்கான். செம்பியனோட உடல் மொழியை பார்த்தாலே ரொம்ப நம்பிக்கையோட இருக்கிற மாதிரி தெரியுதே. டாலர் அவனை எப்படி சமாளிக்க போறான்னு தெரியலையே. அரங்கத்திலிருந்து மறு அறிவிப்பு வந்தது. அவரை எதிர்கொள்ளும் வீரர் டாலர் என்றனர். மக்கள் ஆரவாரம் செய்ய டாலர் அங்கு வரவில்லை. டாலர் டாலர் எங்க இருக்காரு? இன்னும் சில நிமிடத்துல சண்டை ஆரம்பிக்கணும். ஆனா டாலர் இன்னும் அரங்கத்துக்கு வரலன்னு நினைக்கிறேன். டாலர் இன்னும் 3 நிமிஷத்துல மேடையில ஏறலன்னா அவர் தான் தோல்வி அடைஞ்சார்னு சொல்லி அறிவிச்சிடுவோம் என்றதும்
மக்கள் ஓ ச்சே என தங்களது அதிருப்தியை கோரஸாக கத்தி வெளிப்படுத்தினார்கள். அரங்கத்திலிருந்து ஆயிரக்கணக்கான மக்களும் டாலரின் வருகைக்காக ஆவலோடு எதிர்பார்த்து காத்திருந்தார்கள். தமினாவும் பதட்டத்தில் நகம் கடித்து டாலரின் வருகையை எதிர்பார்த்து காத்திருந்தாள். டார்வின் தமினாவை பார்த்து, என்ன தமினா, அதிர்ஷ்டம் இன்னைக்கு உன் பக்கம் இல்லைன்னு நினைக்கிறேன். டாலர் வரலனா கூட நான் ஜெயிச்சுதாதான் அர்த்தம், தெரியும்ல என்று வெறுப்பேற்றினான். கொஞ்ச நேரம் வாயை மூடி சும்மா இருக்கியா? பெரிய ஆட்கள்லாம் கொஞ்சம் தாமதமா தான் வருவாங்க, ஆனா சரியான நேரத்துக்கு வந்துருவாங்க. டாலர் வருவாரு, நீ வேடிக்கையை மட்டும் பார் என்று நம்பிக்கையுடன் கூறியவள் தன்னுடைய உருமாற்று சக்தியை இழக்கப் போவதை எண்ணி பயந்தாள். இந்த டாலர் ஏன் இவ்வளவு தாமதம் செய்யறான்? அவன் மட்டும் இன்னைக்கு வரல, நான் படுற அவமானத்தை காலத்துக்கும் என்னால மறக்கவே முடியாது. மைதானத்தின் நடுவே அந்தரத்தில் மிதந்து கொண்டிருந்த மாயத்திரையில் நேரம் குறைந்து கொண்டே சென்றது.